ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக். நான் சீமா. இதுக்கு முன்னாடி இந்த குரோஷே சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு குரோஷே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் குரோஷே வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ இந்த சேனலில் ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோவில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பழகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் வந்து செயின் ஸ்டிச் பார்த்துருக்கோம், சிங்கிள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே அண்ட் ட்ரிபிள் குரோஷே வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் குரோஷேயில் 5 ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு. கடைசி ஸ்டிச் வந்து டபுள் ட்ரிபிள். இந்த டபுள் ட்ரிபிள் நம்ம ஒன்றும் போடலை. இன்றைக்கி அந்த டபுள் ட்ரிபிள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த டபுள் ட்ரிபிள் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லலாம். டபுள் குரோஷேயை விட ட்ரிபிள் குரோஷேயை விட டபுள் ட்ரிபிள் வந்து கொஞ்சம் பெருசு. ஓகேவா? நம்ம 3 செயின் சுற்றி செய்வோம். இதை பார்த்துட்டு நம்ம சிம்பிள்ஸ் வந்து குரோஷேயில் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே செயின் ஸ்டிச்சு, ஸ்லிப் ஸ்டிச்சு, ப்ளஸ் வந்து ஹாஃப் டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே, இது எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் இருக்குதுங்க. அந்த சிம்பிளை நம்ம பார்த்து எப்படி போகிறதுன்னு இந்த சேனலில் வந்து பார்க்கலாம், இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் எப்படி போடுறதுன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை பாருங்கள். ஓகே, இப்போ மேஜிக் ரிங் போட்டாச்சு. இது மேஜிக் ரிங் தான் இல்லை, செயின் போட்டும் போடலாம். போன வாட்டி வந்து நம்ம வந்து செயின் போட்டோம். செயின் போட்டு தான் எல்லாமே சிங்கிள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே எல்லாமே பார்த்தோம். இப்போ நான் மேஜிக் ரிங் போட்டு டபுள் ட்ரிபிளை எப்படி போடுறது அப்படின்ட்டு காட்டுறேன். டபுள் ட்ரிபிள் போடுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 5 செயின் போட்டுக்கணும். 1 2 3 4 5. ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம செயினை 3 வாட்டி சுற்றுறோம். 1 2 3. ஓகே, ஹூக்கில் 4 செயின் இருக்குது. 1 2 3 4. ஓகே, அதோடு நம்ம கீழே போயிட்டு இந்த ஹோலுக்குள்ளார போயிட்டு ஒரு யானை சுற்றிட்டு வந்தோம்னாக்கா ஹூக்கில் இப்போ எத்தனை இருக்கும்னா 5 இருக்கும். 1 2 3 4 5. ஓகேவா? யான் ஓவர். ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணிடலாம். யான் ஓவர். செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம். அண்ட் யான் ஓவர். தேர்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம். யான் ஓவர். ஃபோர்த் 2 ரிலீஸ் பண்ணிடலாம். இது டபுள் ட்ரிபிள். ஓகேவா? நம்ம நார்மலாக போடுற செயினை விட இந்த ஸ்டிச் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெருசாகவே இருக்கும். இது வந்து டபுள் ட்ரிபிளுக்கு வந்து நமக்கு 1 2 3 செயின் நம்ம வந்து ஹூக்கில் ஏற்றணும் இல்லையா? ஸோ அந்த 3 செயினோட டிசைன் வந்து இங்கே வந்துடும். இதோட பேட்டர்னும் வந்து நமக்கு 3 செயின் போட்டு வரும். இதோட பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். ஒரு டீ மாதிரி போட்டு இதில் 3 செயின் வந்திருக்கிறது தான் டபுள் ட்ரிபிள். ஒரு கோடு கீழே 1 1 2 3. ஓகே, மறுபடியும் இன்னும் ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். ஸோ ஹூக்கு அண்ட் த்ரெட் என்னோட பிச்சை பக்கம் இருக்குது. ஹூக்கு வந்து என்னோட ரைட் சைடில் இருக்குது. இதில் நம்ம 3 வாட்டி சுற்றிக்க போகிறோம். 1 2 அண்ட் 3. ஓகேவா? அப்புறமா இந்த 3 வந்து தான் அந்த டீயில் 3 கோடு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த 3 கோடுக்கு 3 வாட்டி நம்ம வந்து சுற்றிக்கிறோம். சுற்றிக்கிட்டு இந்த அண்டர் அந்த ரிங் ஹோலுக்கு உள்ளார போகிறோம். போயிட்டு ஒரு யான் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஹூக்கில் நமக்கு 5 த்ரெட் இருக்கும். யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணுறோம். யான் ஓவர். செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். யான் ஓவர். தேர்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். கடைசியாக யான் ஓவர். ஃபோர்த் அந்த 2 ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டிச் பேர் டபுள் ட்ரிபிள். இந்த டபுள் ட்ரிபிள் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய மேட்டு அப்படி இல்லைன்னா குழந்தைங்களோட பிளாங்கெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். இந்த செயின் வந்து நீங்கள் நிறையா போடும்போது உங்களுக்கு வந்து அடர்த்தியாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி கேப்ஸ் தெரியும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம செயின் ஸ்டிச் பார்க்கலாம். செயின் ஸ்டிச்சோட சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம். ஓகேவா? இது சில இதில் வந்து ஹரிசாண்டலாகவும் போட்டிருக்கோம், சில இதில் வந்து வெர்டிக்கலாகவும் போட்டிருக்கோம். ஆனால் நடுவில் கேப் தெரியும்.
ஸோ இது வந்து செயின் ஸ்டிச். நம்ம இப்போது செயின் ஸ்டிச்சை போடலாம். ஸோ ஹூக் வந்து என்னோட ரைட் சைடில் இருக்குது, த்ரெட் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே, ஹூக் அண்ட் த்ரெட்டு பேரலாக இருக்குது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. இதில் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து ஒரு 12 ஸ்டிச்சஸ் நான் போடுறேன். ஓகே, 1 yarn over, 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஃபஸ்ட்டு செயின் இப்போது 12 செயின் போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச்சோட சிம்பிள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வெறும் புள்ளி, இந்த மாதிரி கருப்பு வெறும் புள்ளி வச்சோம்னாக்கா அது வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, இது கடைசியாக நம்ம ஒரு ரோ முடிச்சுட்டு நம்ம வரமேது கடைசியாக செயின் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் நம்ம போடுவோம். ஸ்லிப் ஸ்டிச்சோட சிம்பிள் வந்து SILT, SLST, ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, ஒரு புள்ளி மட்டும் இருக்கும். செயினுக்கு CHன்னு போட்டிருக்கோம், ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி SLST அப்படின்னு போட்டிருக்கோம், ஒரு புள்ளி மட்டுமே. இப்போ 12 செயின் போட்டிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயினில் மட்டும் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு ஹூக்கை டைரெக்டாக நம்ம போய் பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில், ஓகேவா, இந்த கீழே இருக்கிற ஸ்டிச் நம்ம தொட வேணாம், ஏன்னா அதில் தான் நம்ம வந்து கடைசியாக இருக்கிற இந்த ஹூக்கில் இருக்கிற ரன்னிங் நூல் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ மறுபடியும் அதிலே விட்டோம்னாக்கா நமக்கு ரிலீஸ் ஆகிடும். அடுத்த ஸ்டிச்சில் எப்போதுமே நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டிச்சுக்கும் கீழே இங்கே ஹோல் இருக்கு இல்லையா, அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளார விட்டு ஒரு yarn over பண்ணி எடுத்துட்டு வந்து ஹூக்கில் ஏற்கனவே ஒரு செயின் இருக்கு இல்லையா, அதில் உள்ளார இட்டு எப்படி எடுத்துடுறோம். இது ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைனாக்கா மறுபடியும் போடுறேன். ஓகே, இப்போ பக்கத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிற செயின் இல்லாமல் கீழே இருக்கிற செயினுக்குள்ளார விட்டு ஒரு yarn over எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே இருக்க செயின் ஹோல், செயினில் இருக்கிற ஹூக்கில் இருக்கிற செயினில் உள்ளார இட்டு நம்ம எடுத்துடுறோம். இது ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ செயின் ஸ்டிச், ஸ்லிப் ஸ்டிச் நம்ம பார்த்தாச்சு. சிங்கிள் குரோஷே, சிங்கிள் குரோஷேக்கு வந்து எக்ஸாவும் வரும் ப்ளஸ்ஸும் வரும். சில இடத்துல நீங்கள் எக்ஸு பார்க்கலாம், சில பேட்டர்னில் நீங்கள் ப்ளஸ்ஸு பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தாலும் எக்ஸ்ன்னு பார்த்தாலும் அது வந்து சிங்கிள் குரோஷே தான். சிங்கிள் குரோஷோட சிம்பிள் வந்து SC. பேட்டர்னில் SC போட்டு இருந்துச்சுன்னா அது சிங்கிள் குரோஷே. ஓகேவா, ஓகே, சிங்கிள் குரோஷேக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்ட மாதிரி உள்ளார நெக்ஸ்ட் ஹோல்குள்ளே போகிறேன். போயிட்டு ஒரு yarn over எடுத்துகிட்டு வந்து ஹூக்கில் 2 செயின் இருக்கு இல்லையா, இன்னொரு yarn over பண்ணி இது ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணுறோம். இது சிங்கிள் குரோஷே, சிங்கிள் குரோஷே. ஓகே, அடுத்த அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹோல்குள்ளே போகிறேன். ஒரு yarn over எடுத்துகிட்டு வரேன். வந்தால் ஹூக்கில் 2 செயின் இருக்கும், இன்னொரு yarn over பண்ணி இதை ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணுறோம். இது சிங்கிள் குரோஷே. ஓகே, ஸோ சிங்கிள் குரோஷே பார்த்தாச்சு. இப்போது ஹாஃப் டபுள் குரோஷே பார்க்க போகிறோம். ஹாஃப் டபுள் குரோஷேக்கு வெறும் T, ஒரு லைன் போட்டு மேலே ஒரு கோடு T இருக்கிற மாதிரி இருக்கிறது ஹாஃப் டபுள் குரோஷே. ஹாஃப் டபுள் குரோஷேயில் ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் எடுத்தோம்னாக்கா HDC, இது வந்து ஹாஃப் டபுள் குரோஷே. ஓகேவா, ஹாஃப் டபுள் குரோஷேக்கு நம்ம ஒரு யானை சுற்றிக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கும் சிங்கிள் குரோஷேக்கும் நம்ம யானை சுற்றலை. ஓகே, இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ஸ்டிச்சுக்குமே ஹாஃப் டபுள் குரோஷே, டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே, டபுள் ட்ரிபிள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நூலை சுற்றிக்கிறோம். ஹாஃப் டபுள் குரோஷேலேருந்து நம்ம ஒரு நூலை சுற்றுறோம். சுற்றிட்டு அடுத்த ஹோலுக்குள்ளே செயின் ஹோலுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இன்னொரு yarn over பண்ணி இந்த ஹோல்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஹூக்கில் 3 த்ரெட் இருக்குது, yarn over பண்ணி 3த்தையும் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணுறோம். இது ஹாஃப் டபுள் குரோஷே. மறுபடியும் ஒரு yarn over பண்ணுறோம். அடுத்த ஹோல்குள்ளே போகிறேன். இன்னொரு yarn over பண்ணி இந்த ஹோல்லேருந்து வெளியில் வரும். வந்துட்டால் ஹூக்கில் 3 த்ரெட் இருக்குது,
செயின் இருக்குது, yarn over பண்ணுறோம். இந்த மூணுத்தையும் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணுறோம். பண்ணிட்டோம்னா இது ஹாஃப் டபுள் crochet. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம், அப்புறமா சிங்கிள் crochet 2 போட்டிருக்கோம். இப்போ ஹாஃப் டபுள் crochet 2 போட்டிருக்கோம். ஹாஃப் டபுள் crochet நம்ம பார்த்தோம். இப்போது டபுள் crochet எப்படி பண்ணுறது? டபுள் crochetல ஒரு டீ இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரே ஒரு கோடு போட்டு அது டபுள் crochet. டபுள் crochetயோட பேட்டர்ன் சிம்பிள் இது வந்து டிசி. டிசின்னு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டபுள் crochet. பேட்டர்ன் சிம்பிள் வந்து டீ போட்டு ஒரே ஒரு லைன் போட்டால் அது டபுள் crochet. ஸோ டபுள் crochetக்கு ஒரு yarn over சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று சுற்றிக்கிறோம். ஓகேவா? சுற்றிட்டு அடுத்த செயின் ஹோலுக்குள்ளே போகிறோம். போயிட்டு yarn over பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா 3 செயின் ஹூக்கில் இருக்கும். மறுபடியும் ஒரு yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்த yarn over பண்ணி அடுத்த 2 ரிலீஸ் பண்ணுறோம். இது டபுள் crochet. ஓகே, yarn over பண்ணுறோம். ஹூக்கில் ஒரு 2 செயின் இருக்குது. yarn over பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஓட்டைக்குள்ளார போய் நெக்ஸ்ட்டு ஹோல்குள்ளே போயிட்டு ஒரு யானை சுற்றிட்டு இந்த ஹோலுக்குள்ளேயே வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஹூக்கில் 3 செயின் இருக்கும். yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணுறோம். yarn over பண்ணி செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். இது டபுள் crochet. ஹாஃப் டபுள் crochet பார்த்தோம், டபுள் crochet பார்த்துட்டோம். இப்போது டபுள் crochetக்கு அப்புறம் ட்ரிபிள் crochet. ட்ரிபிள் crochetக்கு அதே T 2 கோடு நடுவில் இருக்குது. அதோட சிம்பிள் வந்து டிஆர். டிஆர் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அது ட்ரிபிள் crochet. சிம்பிள் வந்து ஒரு T போட்டு 2 கோடு. இப்போ டீயில் வந்து நம்ம 2 கோடு பார்த்தோம், அதனால் நம்ம 2 வாட்டி சுற்றிக்கிறோம். 1 2. ஓகேவா? டீயில் ட்ரிபிள் crochetக்கு நம்ம 2 வாட்டி சுற்றிக்கிறோம். ஏன்னா அந்த கோடு டீயில் வந்து 2 கோடு பார்த்ததுனால 2 வாட்டி சுற்றிட்டு அடுத்த ஹோலுக்குள்ளே போகிறோம். போயிட்டு yarn over பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஹூக்கில் 4 செயின் இருக்குது. ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரு த்ரெட்டை yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணுறோம். 3 இருக்குது. அடுத்து yarn over பண்ணி அடுத்த 2 ரிலீஸ் பண்ணுறோம். 2 இருக்குது. அடுத்து yarn over பண்ணி அடுத்த 2 ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ மறுபடியும் ட்ரிபிள் crochetக்கு 2 வாட்டி சுற்றிக்கிறோம். அடுத்த ஹோலுக்குள்ளே போகிறோம். yarn over பண்ணிவிட்டு வந்தோம்னாக்கா 4 த்ரெட் வந்து ஹூக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு yarn over பண்ணி ஃபஸ்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து yarn over பண்ணி அடுத்த 2 ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து yarn over பண்ணி கடைசி 2 ரிலீஸ் பண்ணுறோம். இது நமக்கு ட்ரிபிள் crochet. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டபுள் ட்ரிபிள். ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். டபுள் ட்ரிபிளுக்கு ஒரு T, அதில் வந்து 3 கோடு இருக்குது. இது டபுள் ட்ரிபிள். ஓகேவா? டபுள் ட்ரிபிள் அதுக்கு சிம்பிளோட லெட்டர்ஸ் வந்து டிடிஆர். ஓகே, ஒரு கோடு 3, ஒரு T 3 கோடு இருக்குது. ஓகே, டபுள் ட்ரிபிள். இப்போ டபுள் ட்ரிபிளுக்கு நம்ம 3 கோடு அந்த டீயை சுற்றுனது பார்த்தோம். அதே மாதிரி நம்ம 3 வாட்டி சுற்றிக்கிறோம். 1 2 3. ஓகே, 3 வாட்டி சுற்றிட்டோம். அடுத்த ஹோலுக்குள்ளார போகிறேன். அடுத்த ஓட்டைக்குள்ளார போகிறேன். இடம் இருக்கு, அதில் ஒரு yarn சுற்றி எடுத்துகிட்டு வரேன். மொத்தம் இங்கே வந்து 5 த்ரெட் இருக்குது. மறுபடியும் yarn over. ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணுறேன். yarn over. செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணுறேன். yarn over. அடுத்த 2 ரிலீஸ் பண்ணுறேன். yarn over. கடைசி 2 ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள் 1 2 3. ஸோ 3 வாட்டி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனால 3 வாட்டி சுற்றினா மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இப்போது மறுபடியும் இன்னொரு வாட்டி போடுறேன். 3 வாட்டி சுற்றிருக்கோம். ஹூக்கில் 4 த்ரெட் இருக்குது. ஓகே, இதை பிடிச்சிப்போம், இல்லைனா ரிலீஸ் ஆகிடும், லூஸ் ஆகிடும். அடுத்த கடைசியாக இருக்கிற 12வது செயின் ஹோலுக்குள்ளார போயிட்டு ஒரு யானை சுற்றிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஹூக்கில் அந்த 5 செயின் இருக்குது. yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணிடலாம். yarn over பண்ணி செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம். yarn over பண்ணி தேர்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம். yarn over பண்ணி கடைசி 2 ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட 5
பேட்டர்ன் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். அந்த 5 பேட்டர்னோட டிசைன் நமக்கு போட்டோம்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, செயின் போட்டோம். செயின் போட்டு ஃபஸ்ட்டு போட்டது ஸ்லிப் ஸ்டிச், அதோட பாயிண்ட் வந்து வெறும் புள்ளி. செகண்ட் நம்ம போட்டது வந்து செகண்ட் நம்ம 2 இது போட்டோம், அது வந்து சிங்கிள் குரோஷே போட்டோம். அதோட சிம்பிள் வந்து இன்ட்டு, அப்படி இல்லைனாக்கா ஒரு ப்ளஸ்ஸு. ஓகே, இங்கே போடுறேன், ஒரு ப்ளஸ் சிம்பிளாகவும் இருக்கும், இல்லைனா வந்து இன்ட்டு சிம்பிளாகவும் இருக்கும். அப்புறமா நம்ம மூணாவதாக போட்டது 2 ஹாஃப் டபுள் குரோஷேயோட சிம்பிள் இது. அப்புறமா டபுள் குரோஷே 2 போட்டோம். டபுள் குரோஷேக்கு டீ மாதிரி போட்டு ஒரு லைனு. அப்புறமா ட்ரிபிள் குரோஷேக்கு 2 லைனு, நடுவில் டீயில் 2 லைனு. அப்புறமா டபுள் ட்ரிபிளுக்கு 3 லைனு. ஸோ ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே, டபுள் ட்ரிபிள், இது எல்லாமே இந்த பேட்டர்ன்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எனி டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு வந்து கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸ் வழியாக. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். இல்லை இது புரியல அப்படின்னாலும் நான் சிங்கிளாக வேணாலும் உங்களுக்கு பேட்டர்னை வச்சு சொல்லி காட்டுறேன். ஓகேவா, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக ஒரு தோடு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா, சிம்பிள் தோடு ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்லேயோ இல்லை எது ஈஸியாக உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தோடு பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறையா டிசைன்ஸ் இருக்குது, கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறையாவே இருக்குது குரோஷேல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசினா என்னன்னு தெரியல, உங்களுக்கு புரியணுன்னு தான் நான் வந்து தெளிவுபடுத்தணுன்னு தான் ரொம்ப பேசியிருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனி டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் குரோஷே கற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனலையும் இந்த வீடியோவும் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ நிறையா சப்ஸ்கிரைபர் வந்துச்சுனாக்கா நம்ம அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் லைக். ஓகே, தேங்க்யூ, பை.